இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பெருமக்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அது இஸ்லாமியர் நலனுக்கு தான். ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது. அதுல அதை அவங்க தான் நிர்வகிக்கணும். அதுல போய் 2 இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்துல, தமிழ்நாடு அறநிலையத்துறையில, பூரி ஜெகநாதர் கோயில்ல, கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில்ல 2 இஸ்லாமியர் 2 கிறிஸ்தவரை நிர்வாகிய இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனால 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகிய போடுவியா? எப்படி இருக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க, நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாய்ன்னு அர்த்தம். எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? அதை விட்டுட்டு இதுல மட்டும் 2 இந்து இருப்பான்னா ஓ நிர்வாகத்துல 2 இஸ்லாமிய சேரேன் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல.